Hello students, this is part 2 video of your 4th lesson MS Excel 2010. So இப்போ நம்ம வந்து last videoல வந்து இது வரைக்கும் பார்த்திருந்தோம் cell alignment அதெல்லாம் types of data அதெல்லாம் பத்தி பார்த்திருந்தோம். இப்போ வந்து entering data in a worksheet பார்க்க போறோம். ஸோ ஒரு worksheet அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸல் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரெட்ஷீட் இருக்கும். இதில் வந்து டேட்டா என்டர் பண்ணணும்னா நீங்கள் எந்த செல்லில் டேட்டா என்டர் பண்ணமோ அந்த செல்லை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி நான் என்ன டேட்டா வேணுமோ அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நான் இந்த செல்லில் வந்து நான் வந்து ஒரு 54 அப்படின்ற நம்பர் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த செல்லேருந்து வெளியே வரணும்னா என்டர் பட்டன் கொடுத்தா வெளியே வந்துடும். அப்படி இல்லைன்னா இப்போ சப்போஸ் 45 கொடுக்குறேன். இப்போ இந்த செல்லேருந்து நான் வெளியே வரேன்னா எஸ்கேப் பட்டன் கொடுத்தா அது வந்து டெலீட் ஆகிடும். அதாவது எந்த செல்லில் நம்ம டேட்டா போடணுமோ அந்த செல்லில் வச்சு நம்ம அந்த டேட்டாவை என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வந்து டெக்ஸ்ட் கூட நீங்கள் என்டர் பண்ணலாம். ஃபுட் அப்படின்னு என்டர் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஃபுட்டுன்றது ஓகே கரெக்டு, இந்த செல்லில் ஃபுட்டு தான் நான் டைப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்டர் கொடுத்தா அது அந்த செல்லில் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து திருப்பி வந்து இந்த செல்ல வந்து ஃபுட்டுன்னு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு ஃபுட் வேணாம், வேற ஏதாவது டைப் பண்ணும் அப்படின்னு நினச்சா எஸ்கேப் கொடுத்தா அது போயிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்டரிங் டேட்டா இன் அ ஒர்க் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு என்டரிங் ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா எப்படி நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்றது தான் இதில் இருக்குது. ஸோ ஆல் ஃபார்முலா இன் எக்ஸல் must begin with an equal sign or a plus sign. When a formula is entered into a cell, the formula is displayed in the formula bar, but the result of the formula is displayed in the cell. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது. இப்போ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து நான் ஃபார்முலா போடணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் ஈக்குவல் டு சைன் தான் போடணும். அப்படி இல்லைன்னா ப்ளஸ் சைனும் போடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் நான் ஃபார்முலா போட ஆரம்பிக்கணும். ஸோ ஃபார்முலா போடும்போது எப்படி போடணும் அப்படின்னா நான் இப்போ இந்த ரெண்டு செல்லையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ப்ளஸ் போடுறேன், அப்புறம் இந்த செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபார்முலா வந்து எனக்கு ஃபார்முலா பாரில் விசிபிளாக இருக்கும். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு இதனோட வேல்யூ வந்துடும். ஸோ ஃபார்முலா பாரில் வந்து எனக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து தெரியும், செல்லில் வந்து அதனோட வேல்யூ தெரியும். ஸோ இப்போ இந்த செல்லில் தான் நான் அந்த ஃபார்முலா போட்டிருக்கேன். அதாவது இந்த செல் ப்ளஸ் இந்த செல் போட்டிருக்கேன். அதாவது இந்த செல்ங்கிறது ஹெச்சில் வந்து உங்களுக்கு 6th ரோவில் ஹெச். ஸோ H6, இது வந்து I6. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எஃப்எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுதான் ஃபார்முலா பார். இந்த ஃபார்முலா பாரில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுது, H6 ஈக்குவல் டு H6 ப்ளஸ் I6. ஸோ நான் போட்ட அந்த ஃபார்முலா வந்து எனக்கு தெரியுது இந்த செல்லை கிளிக் பண்ணால். இந்த செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் வேல்யூ மட்டும்தான் தெரியும். ஃபார்முலா இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு தெரியும், ஆனால் செல்லில் வந்து வேல்யூ மட்டும்தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த என்டரிங் ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நேவிகேட்டிங் அ ஒர்க் ஷீட். To move the cell pointer to a new cell, just click on that cell. You can also use keys from the keyboard to move around the worksheet. The table given below shows the keys to be used to move around the worksheet. ஸோ இந்த ஒர்க் ஷீட்டில் நீங்கள் இந்த கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப் ஏரோ, நம்ம கம்ப்யூட்டர் இருக்க கீபோர்டில் அப் ஏரோ யூஸ் பண்ணால் ஒரு செல் மேலே போகும், டவுன் ஏரோ யூஸ் பண்ணால் ஒரு செல் கீழே வரும், லெஃப்ட் ஏரோ யூஸ் பண்ணால் லெஃப்டில் போகும், ரைட் ஏரோ யூஸ் பண்ணால் ரைட்டில் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த செல்லுக்கு போகிறோம். இப்போ இங்கேருந்து இந்த செல்லில் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செல் பார்டர்லாம் தெரியுது பாருங்கள். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு கீழே போகணும். ஒன் செல் கீழே போகணுன்னா கீபோர்டில் இருக்க டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணணும். மேலே போகணுன்னா கீபோர்டில் இருக்க அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணணும். லெஃப்டில் போகணுன்னா கீபோர்டில் இருக்கிற லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணணும். ரைட்டில் போகணுன்னா கீபோர்டில் இருக்கிற ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேஜ் அப். உங்களோட கீபோர்டில் வந்து பேஜ் அப் அப்படின்ற ஒரு இது இருக்கும், டேப் இருக்கும். அது வந்து எங்கே இருக்கும்னா அந்த ஏரோஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா மூவ்ஸ் ஒன் ஸ்க்ரீன் அப், மூவ்ஸ் ஒன் ஸ்க்ரீன் டவுன். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பேஜ் அப் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வருது. அதே மாதிரி பேஜ்
அப் கொடுத்தேன்னா எனக்கு எங்கே இருக்கேனோ அங்கே போயிடுது. ஸோ பேஜ் டவுன், பேஜ் அப், பேஜ் டவுன், பேஜ் அப். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கீபோர்டில் இருக்கிற கீஸை டைப் பண்ணும்போது எக்ஸலில் என்ன ஆகும் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஹோம் போனோம்னா மூவ்ஸ் த செல் பாயிண்டர் டு காலம் ஏ. ஸோ ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், ஒரு கீ இருக்கும் உங்களோட கீபோர்டில். ஸோ அது கொடுத்தீங்கன்னா காலம் ஏக்கு போயிடும். ஸோ ஹோம் கொடுத்தனா இங்கே போயிடுச்சு. ஸோ அதாவது காலம் ஏ பக்கத்தில் காலம், இப்போ காலம் பி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் காலம் ஏ இருக்குது, அங்கே போயிடும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஆல்ட் அண்ட் பேஜ் அப். அதாவது ஆல்ட் பட்டனும் பேஜ் அப்பும் கொடுத்தோன்னா ஒன் ஸ்க்ரீன் லெஃப்ட்டுக்கு போகும். ஆல்ட் அண்ட் பேஜ் டவுன் கொடுத்தோன்னா ஒன் ஸ்க்ரீன் ரைட்டுக்கு போகும். ஸோ இப்போ வந்து ஆல்ட் அண்ட் பேஜ் டவுன் கொடுக்குறேன். ஸோ கீழே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீனை எலாபரேட் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள். இப்போ இங்கே இருக்கு, நான் வந்து எனக்கு வந்து ஹோம் அப்படின்றது நான் கொடுத்தேன்னா எனக்கு அதே ரோவில் இருக்கிற ஏ காலம்க்கு என்னோட செல் வந்து மூவ் ஆகிடும். அதே மாதிரி ஆல்ட் பேஜ் டவுன் கொடுத்தா எனக்கு வந்து யூ காலம்க்கு வந்துடுது பாருங்க. இப்போ நான் அதே மாதிரி ஆல்ட் பேஜ் அப் கொடுக்குறேன். ஆல்ட் பேஜ் அப் எனக்கு பேஜ் அப் கீ சரியாக ஒர்க் ஆகல, அதனால வர மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட புக்கில் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் ஹோம் கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் போட்டால் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு செல்லில் வந்துடும். அதே மாதிரி கண்ட்ரோல் அண்ட் எண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அங்கேயே வந்துடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு உங்களோட கீபோர்டில் இருக்கிற வேரியஸ் கீஸ் வந்து யூஸ் பண்ணால் எக்ஸலில் என்னென்னலாம் ஆகும் அப்படின்ற அந்த மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. So changing cell contents பாருங்க. To change the contents of a cell completely, select cell, type in the new data and press enter key or enter button on the formula bar. To change the contents of a cell partially, select the cell to be edited, click the formula bar. So இது வந்து என்னன்னா ஒரு செல்ல இருக்கிற கண்டென்ட்டை நான் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணோம், பார்ஷியலாக சேஞ்ச் பண்ணோம், அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு செல்லில் இருக்கிற கண்டென்ட்டை நான் ஆல்ரெடி டைப் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இல்லை கொஞ்சம் மட்டும் மாடிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற ஃபுட்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இங்கே இட்லின்னு டைப் பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி போட்டு என்டர் கொடுத்தா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் நான் இங்கே இருக்கிறது வந்து பார்ஷியலாக தான் மாற்றணும், இட்லி பக்கத்தில் ஒரு தோசை ஆட் பண்ணணும்னா நான் இதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்து டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சேஞ்சிங் த செல் கண்டென்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம கண்டென்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டெலீட்டிங் செல் கண்டென்ட்ஸ். டெலீட்டிங் செல் கண்டென்ட்ஸ்னா ஒரு செல்லில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றது. அது வந்து ஒன்றும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ நான் இதுக்குள்ளே கிளிக் பண்ணி எஸ்கேப் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்குள்ளே செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்தனா அந்த கண்டென்ட் எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட் செல் கண்டென்ட்டை வந்து டெலீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க working with worksheets. When you open a new Excel workbook, 3 worksheets are added by default. You can add more worksheets to the workbook or delete worksheets that are no longer required from the workbook. Also, it is good practice to give relevant names to the worksheets to convey what kind of data they store. ஸோ இப்போ நீங்கள் எந்த ஒர்க் ஷீட் எடுத்தாலும் இந்த மாதிரி கீழே வந்து ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸல் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா நான் இன்னும் அடிஷ்னல் ஷீட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஷீட்ஸ்க்குலாம் நான் நேம் கொடுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன நேம் வேணும்னாலும் கொடுக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷீட்ஸ் எல்லாம் நீங்கள் நேம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்விட்சிங் பிட்வீன் ஒர்க் ஷீட்ஸ். ஸோ நான் இந்த ஒர்க் ஷீட்டில் ஒரு டேட்டா, இந்த ஒர்க் ஷீட்டில் ஒரு டேட்டா, இந்த ஒர்க் ஷீட்டில் ஒரு டேட்டா போட்டுக்கலாம். அந்த மாதிரி எத்தனை ஒர்க் ஷீட்ஸ் வேணும்னாலும் நான் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸில் போடும்போது நான் இப்போ இந்த ஒர்க் ஷீட்டுக்கு போனேன்னா இங்கே கிளிக் பண்ணால் அந்த ஒர்க் ஷீட்டில் இருக்க டேட்டா கிடச்சிரும். இந்த ஒர்க் ஷீட் போனோன்னா அந்த டேட்டாவில் இருக்கிற ஒர்க் ஷீட்ஸ் கிடச்சிரும். அதே மாதிரி நேமையும் வந்து மாற்றிக்கலாம். சப்போஸ் நான் வந்து ஷீட் 1ன்னு இருக்குது, எனக்கு வேறு ஏதாவது வேணும், ஃபுட் ஐட்டம்ஸ்ன்னு மாற்றினோன்னா அந்த நேமையும் நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் ஆடிங் அ நியூ ஒர்க் ஷீட். ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து புதுசாக ஆட் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது ஒர்க் ஷீட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து இப்போது ப்ராக்டிக்கலாக எக்ஸல் ஷீட்டில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் உங்களோட எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டு. இங்கே நீங்கள் எந்த ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணாலும் ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஷீட் 1ல் தான் இப்போ நம்ம இந்த டேட்டாலாம் என்டர் பண்ணியிருக்கோம். இப்போ ஷீட் 2லையும் நான் வந்து நிறைய டேட்டா என்டர் பண்ணணும் அப்படின்னா நான் அதையும் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சர்டைன் டேட்டாஸ் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஷீட் 3லையும் நான் வந்து நிறைய டேட்டா வேணும்னா என்டர் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் ஐ வாண்ட் ஐ கேன் டூ. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு புது ஷீட் வேணும்னா இதை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணால் ஷீட் 4 வந்துடும். ஸோ அந்த மாதிரி எத்தனை ஷீட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அதே மாதிரி இந்த ஷீட்டுக்கு வந்து நான் ஒரு நேம் வைக்கணும் அப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எது வேணால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் டைப் ஹியர். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் எப்படி வேணும்னாலும் அதை நேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் செகண்டுன்னு கொடுத்துருக்கேன். நான் திருப்பி ரீநேம் பண்ணோன்னா திருப்பி ரீநேம் பண்ணிவிட்டு நான் வேறு ஏதாவது மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ வாட் எவர் ஐ வாண்ட் ஐ கேன் நேம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் வித் ஒர்க் ஷீட். ஸோ இந்த மாதிரி எக்ஸலில் நீங்கள் எத்தனை ஒர்க் ஷீட் வேணும்னாலும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒர்க் ஷீட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த 2 ஒர்க் ஷீட்டுக்கு நடுவில் நான் ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு 2 ஒர்க் ஷீட் இருக்குது. ஸோ இது நடுவில் நான் வந்து ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்போ இது 2த்துக்கு நடுவில் பண்ணணும்னா செகண்டாக இருக்கிறதுல கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்னு கொடுக்கணும். ஒர்க் ஷீட்டுன்னு வருது. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட்டுக்கும் நடுவில் எனக்கு ஒரு ஒர்க் ஷீட் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு இந்த ஒர்க் ஷீட் வேணாம், இந்த ஒர்க் ஷீட் நான் டெலீட் பண்ணோம். எந்த ஒர்க் ஷீட் நீங்கள் டெலீட் பண்ணணும்னாலும் ரைட் கிளிக் பண்ணி டெலீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் ஷீட் டெலீட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரிமூவிங் அ ஒர்க் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரியேட்டிங் அ நியூ ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிரியேட்டிங் அ நியூ ஒர்க் புக், புதுசாக ஒரு எக்ஸல் ஒர்க் புக் கிரியேட் பண்ணணும். இப்போ நான் வந்து இது வந்து ஒரு ஒர்க் புக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒர்க் புக் புதுசாக நான் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு ஒர்க் புக் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து புக் 1 எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக். நம்ம இந்த ஒர்க் புக்கில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எனக்கு புதுசாக ஒரு எக்ஸல் ஷீட் வேறு புது ஃபைல் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நியூன்னு கொடுக்கணும். நியூன்னு கொடுத்தா blank ஒர்க் புக் அப்படின்னு வரும். blank ஒர்க் புக் கிரியேட்டா கேன்சலான்னு கேட்குது. கிரியேட்டுன்னு கொடுக்கணும். கிரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் புக் 2ன்னு சொல்லி இன்னொரு புது ஒர்க் புக் வந்து ஆயிடுச்சு. இது வந்து புதுசு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்டர் பண்ணது எதுவுமே வராது. புக் 1 வந்து தனியாக இருக்குது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த புக்கு. இது வந்து புக் 2 நம்ம வந்து இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண புக். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் புக்ஸ் எல்லாமே எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு சேவ் ஆஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு என்ன பேரில் உங்களுக்கு வேணுமோ அந்த பேரில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பில் வேணால் டெஸ்க்டாப்பில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணும்னாலும் நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைல் வந்து என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். சும்மா ஷோப் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து
இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அது டெஸ்க்டாப்பில் வந்துடும். ஸோ இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நான் சேவ் பண்ண ஃபைல். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் ஷீட்ஸை வந்து சேவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஒர்க்கிங் வித் எக்ஸல் ஒர்க் ஷீட்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த செல் மோட்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து எக்ஸல் ஷீட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட்டில் இங்கே பாருங்கள் ரெடி அப்படின்னு இருக்குது. இன் ரெடி மோட். மோடுனா என்னென்னா அந்த செல்லோட மோட். ஸோ ரெடி மோடில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த செல் கிளிக் பண்ணாலும் ரெடின்னு தான் இருக்கும். நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஏதோ டைப் பண்ணிகிட்ருக்கேன்னா இந்த மோட் வந்து என்டர்னு இருக்குது. அதாவது நான் இந்த செல்லில் என்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்டர் மோடில் இருக்குது. இப்போ நான் என்டர் பண்ணி முடிச்சுட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி நான் இங்கே போய் இதை மாற்றணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் எடிட் மோடுக்கு வந்துடுச்சு. நான் இதை ஆல்ரெடி என்டர் பண்ண டேட்டாவை நான் எடிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து செல் மோட்ஸ். ரெடி, என்டர் அண்ட் எடிட். தீஸ் ஆர் த 3 செல் மோட்ஸ் அவைலபிள் இன் எக்ஸல். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கிற வேரியஸ் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். So just go through it. If you have any doubts, you can just comment me. I'll clarify your doubts, and thank you for watching this video.